வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சிட்டு மணக்க வழுவழுப்பு இல்லாத அருமையான வெண்டைக்காய் பொரியல் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போது எல்லா விதமான சாதத்துக்கு வெரைட்டி ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மனை இடி உரல் தோசைக்கல் பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரைப்ளை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, அது கூடவே 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா ரெண்டும் பாதி அளவு வறுபட்டு வரட்டும். இப்போ மல்லி மிளகாய் ரெண்டுமே பாதி அளவுக்கு வறுபட்டு வந்துருச்சு. இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, அது கூடவே 1/4 கப் அளவுக்கு வறுத்து தோல் எடுத்து வேர்க்கடலை சேர்த்துட்டு அந்த சீரகம் எள்ளு ரெண்டும் படபடன்னு பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்த்தவங்களுக்கு தெரியும் எள்ளு நல்லா வெடித்து வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு கொஞ்சம் லேசான கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுருங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் 15 சின்ன வெங்காயம் மெல்லுசாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டு 1/2 தட்டியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் எடுத்து 2 கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இந்த பூண்டு சின்ன வெங்காயத்தோட பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு வதங்கி வரட்டும். இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்ந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் 400 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து கழுவிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காவில் வழுவறுப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் நேரம் மாறாமல் நல்லா வதங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வெண்டைக்காய் நல்லா அந்த வழுவறுப்பெல்லாம் போயிட்டு உதிராக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உதிராக வந்த பிறகு இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா பரட்டி விடுங்க. அப்போ அந்த வெண்டைக்காவோட நல்லா அந்த உப்பு எல்லாம் ஏறி வரும். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. சரியாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த மசாலாவை சேர்த்து கலந்து விடுங்க. அப்போ தான் மசாலா கரிஞ்சும் போகாது. இந்த வெண்டைக்காவில் நல்லா கோட் ஆகிட்டு வெண்டைக்காவில் அந்த மசாலாவும் நல்லா ஏறி வரும். சிம்லையே வச்சு 10 நிமிஷத்துக்கு அப்பப்போ கலந்து விடுங்க. இப்போ மசாலா சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷமாக நல்லா கலந்து விட்டாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா மசாலாவெல்லாம் கோட் ஆகிட்டு அருமையாக நமக்கு நல்லா கமகமன்னு ஒரு வாசனையோட வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.